கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்குரிய வரவேற்கிறேன். இந்த வாரமும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழாக தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நம்ம எல்லாருமே தெரியும், இந்த உலகத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முக்கியமா இந்தியாவில் நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ள இருக்காங்களாங்கிறது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் இல்லை, கிறிஸ்துக்குள்ள இல்லை. எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள அழைக்கப்படலை. ஒரு சில மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்காங்க. இங்க நம்ம இருக்கிறோம் எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கோம். அழைக்கப்படுறது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துக்குள்ள அழைக்கப்படுறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா தெரிந்து கொள்ளப்படுதல், தேர்ந்தெடுக்கப்படுதல். எதற்காக? நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர்களாகவும் நாம இருக்கணும். அதே சமயத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் நாம வந்து இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குணாதிசயம் இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து உலகத்தார் மாதிரி இல்லாம அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தனித்துவமா இருக்கணும். தனித்துவம்னா எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம வந்து தியானிக்க இருக்கிறோம். உலக மக்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும், அதாவது உலக மக்களா இருந்தாலும் சரி, அழைக்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, முக்கியமா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். நான் தெரிந்து கொள்ளப்படணும் பிரதர், நான் வந்து வெறும் அழைக்கப்பட்டவனா மட்டும் மாத்திரம் இருக்கக்கூடாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். மத்திய வாசிக்கலாம். மத்திய 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்றாரு பாருங்க. மத்திய 22ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை கொண்டுதான் நம்ம இன்னைக்கு முழுக்க தியானிக்க இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தை. மத்திய 22ஆம் அதிகாரம் வசனம் 14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அதாவது அழைக்கப்பட்டவர்கள்னா கிறிஸ்துக்குள்ள அழைக்கப்பட்டவர்கள் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஆனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா அடுத்த லைன் வாசிக்கிறேன் பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கிறிஸ்துக்குள்ள எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தின் பிரகாரம் 100% யாராச்சும் கீழ்ப்பணிஞ்சு நடக்கிறோமா? இல்ல. நிறைய பேர் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை நாமே சோதித்து பார்த்துருக்கலாம். நான் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தின் பிரகாரம் தான் நான் வந்து பர்ஃபெக்டா கீழ்ப்பணிஞ்சு நடக்கிறேனா? நான் வந்து கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இருந்தாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் உபதேசத்தின் பிரகாரம் நான் கீழ்ப்பணிஞ்சு நடக்கிறேனா? இல்ல. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனா நான் வந்து மாற முடியும்? அதுதான் இன்னைக்கு நாம தியானிக்க இருக்கிறோம். நாமளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா நாம் வந்து எப்படி இருக்கிறது வாசிக்கலாம். முதல்ல நமக்கு தேவையானது என்னன்னா தாழ்மை. ரொம்ப ஆணவமும் ரொம்ப பெருமையும் அந்த மாதிரி நம்ம உள்ளத்துல இருக்கவே கூடாது. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவனால் உண்டானவர்கள், தேவனால் பிறக்கப்பட்டவர்கள். எனக்குள்ள அந்த பெருமை, புகழ்ச்சி, அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு அது தேவை. எனக்கு அந்த பெருமை எல்லாமே எனக்கு தேவை. ஆணவம் அதுவெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க மாட்டீங்க. யார வந்து ரொம்ப தாழ்மையா இருக்காங்களோ அவர்கள் தான் தேவன் வந்து தெரிந்து கொள்ளப்படுகிறார், தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 6ல கூட நம்ம வந்து வாசிக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இங்க கூட நம்ம வந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் யாரை பரலோக ராஜ்யத்துக்கு, அதாவது நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக தேர்ந்தெடுக்கிறார், தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது யார் இடத்துல இந்த சுபாவம் இருக்கோ, முக்கியமா தாழ்மை.
நம்ம எந்த நிலைக்கு போனாலும் சரி தாழ்மையை நம்ம வந்து கடைபிடிக்கணும். நம்ம சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஒரு சில திராணி இல்லாம இருப்பாங்க. ஆனா நமக்கு கர்த்தர் அந்த அந்த நல்ல ஒரு திராணியை கொடுத்திருப்பாரு. ஒருவேளை பணம் சம்பாதிக்கிற திராணியா இருந்தாலும் சரி, ஞானத்துல பெரிய அவர்களை விட நம்ம வந்து நிறைய விஷயங்களை தேறினவர்களா இருந்தாலும் சரி, நாம வந்து அது வெளியே காமிச்சிக்காம எனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு ஒரு பெருமையோடு இல்லாம கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு தாளந்தையும் சக்தியும் பலனையும் கொடுத்திருந்தாலும் நம்மளை சுத்தி ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பலவீனமா இருப்பாங்க. நமக்கு நல்ல கை கால் இருக்கு, ஆனா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கை ஊனமா இருக்கும். அவர்களை காட்டிலும் நம்ம வந்து ரொம்ப பெரியவங்க அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்காம எல்லா விதத்திலும் நம்ம தாழ்மையா கர்த்தர் எனக்கு கொடுத்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எம்மாத்திரம் எனக்கு எல்லாமே இருந்தாலும், நான் ஐஸ்வர்யமானா இருந்தாலும், எனக்கு நல்ல ஒரு செல்வம் இருந்தாலும், எனக்கு நல்ல ஒரு உடல்ல எந்த ஒரு பலவீனம் இல்லாம இருந்தாலும், எனக்கு எந்த ஒரு வியாதி இல்லாம இருந்தாலும், நான் எம்மாத்திரம். நான் கர்த்தருக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தாழ்மை. நம்மளை நாமே உயர்த்திக்க கூடாது. அதுதான் இங்க சொல்றாரு. அதெல்லாம் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை வைத்திருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம்? தாழ்மை உள்ளவர்கள் தாழ்மை மனதோடு எப்பவுமே இருப்பாங்க. நாம தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் மத்தவங்களை எப்படி மதிப்பிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எவ்வளவு காசு வச்சிருக்கிறாரு, அவர் எவ்வளவு செல்வந்தனா இருக்கிறார், அவர் எவ்வளவு அறிவுள்ளவரா இருக்கிறார், எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பலம் உள்ளவரா இருக்கிறார். நம்ம எல்லாருமே வெளி தோற்றத்தை தான் வந்து பாக்குறோம். அந்த வெளி தோற்றத்தை வச்சு பார்த்துதான் ஒருத்தரை நம்ம வந்து ஈஸியா எடை போட்டுறோம். ஆனா தேவன் அப்படி கிடையாது. தேவன் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்க எல்லாருக்குமே தெரியும் தாவீது ராஜா அவர் எப்படி ராஜாவானார் அப்படின்னு சொல்லிட்டு. சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க போயிட்டு தாவீதுடைய அப்பாவின் இடத்துல போயிட்டு, உங்களுடைய பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, கர்த்தர் உங்க பசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை இஸ்ரவேலுக்கு ராஜாவா நியமிக்க போறார். மொத்தம் 7 பசங்க, 6 பேர் வந்து ரொம்ப நல்ல திடகாத்திரமா போர் வீரர்கள் மாதிரி இருந்தாங்க. சாமுவேல் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஒருவேளை இவரா தான் இருக்கும், இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ராஜாவா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அப்புறம் தேவன் வந்து கிளியரா சொல்லிட்டார், நீ வந்து மனுஷன் பாக்குற மாதிரி பாக்குறப்பா சாமுவேல் தீர்க்கதரிசியே, நான் வந்து மனுஷன் பாக்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன், நான் வந்து இருதயத்தை தான் நான் பார்ப்பேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே மக்களிடத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு வேணா போவாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யற, அதாவது மக்கள் பாக்குற மாதிரி உதவி செய்யறது, மக்கள் பாக்குற மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசுறது, மக்கள் பாக்குற மாதிரி மெச்சிக்கிறது, அவருக்கு ஏன் அவங்க கிட்ட இருந்து ரொம்ப பேரு புகழ் வாங்க கிடைக்கும்ல அப்படின்னு தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தேவன் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். நீங்க மனுஷன் கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கலாம், ஆனா என்னிடத்துல நீ நல்ல பேர் அவ்வளவு சீக்கிரத்துல எடுக்க முடியாது. ஏன்னா உன்னுடைய இருதயத்துல எப்படிப்பட்ட மோசமான நினைவுகளை நீ வச்சிருக்க, மத்தவங்களை குறித்து எந்த அளவுக்கு நீ மட்டம் தட்டி இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா எனக்கு நல்லா தெரியுங்கிறது கர்த்தருக்கு நல்லா. அதான் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வசனம் 7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஸோ நாம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரொம்ப கேவலமா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், நான் எனக்கு வந்து அழகே இல்லை, எனக்கு நல்ல அறிவே இல்லை, நல்ல புத்தி இல்லை, நான் ஒரு மோசமான ஒரு மனுஷனா இருக்கேன், கர்த்தர் என்னை வந்து ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க பாக்குற மாதிரி வெளி தோற்றத்தை பார்க்க மாட்டார். நீ எந்த அளவுக்கு அழகா இருக்க, எந்த அளவுக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா அறிவுள்ளவனா இருக்க அப்படிங்கிறத அவர் பார்க்கவே மாட்டார். உலக மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முக்கியமா கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரன் பார்க்கும்போது, பொண்ணு பார்க்கும்போது, பையன் பார்க்கும்போது சரி எப்படி பார்ப்போம், எவ்வளவு மாப்பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கிறாரு,
ஒண்ணு இந்த அளவுக்கு வரதட்சணை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு வெளி தோற்றத்தை தான் பார்ப்போம் தவிர அந்த மாப்பிள்ளையோ அந்த பொண்ணோ எந்த அளவுக்கு கிறிஸ்துக்குள்ள இருக்காங்க, எந்த அளவுக்கு தெய்வ பக்தியோடு இருக்காங்க, மற்றவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நற்கிரிகளை செய்யறாங்க யாருமே பாக்குறது. பணம் இருந்தா போதும் எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் அதுல வந்து விழுந்துட்டு இருக்கோம். ஆனா தேவன் வந்து பாத்தீங்கன்னா இருதயத்தை பாக்குறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாட மாளிகையில இருக்க மாட்டாங்க. ஒரு சாதாரணமான ஒரு வாடகை இருந்து ஒரு சாதாரணமான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காசு பணம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய குடும்பத்துல சந்தோஷமே இருக்காது, நிம்மதி இருக்காது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, காசு பணம் நம்பி நான் வந்து இப்படி ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் வந்து கூட பண்ணுவாங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு காதலை வந்து இது பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு எனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கே அப்படின்னு சொல்லி. மக்கள் வந்து ஈஸியா நம்ம வந்து அந்த அளவுக்கு நமக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம மெச்சூரா இருக்க மாட்டோம். ஈஸியா மக்கள் நம்மளை வந்து ஏமாத்திடுவாங்க. நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளித்தோற்றத்தை அந்த நேரத்துல அந்த மனுஷன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம பாக்குறோம் தவிர அவன் நிஜமாலே எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கான், அவன் நிஜமாலே எப்படிப்பட்ட ஒரு மனுஷியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து பாக்குறது கிடையாது. ஆனா தேவனுக்கு தெரியும் ஒருத்தருடைய இருதயத்துல எப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிளம்புது அப்படின்னு சொல்லி. அப்போ நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களா இருக்கணும் அப்படின்னா தாழ்மையை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கடைபிடிக்கணும். எல்லாருக்கும் நல்லது செய்யணும். முக்கியமா மனசளவுல யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் நினைக்கக்கூடாது. வெளியே நல்லா பேசுவாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், சரி போயிட்டு வாங்க, அப்பா பரவாயில்ல இவரு எல்லாரையும் நல்லா விசாரிக்கிறாரே, அவரோட இடத்துல எந்த ஒரு தீங்குமே இல்லையே. ஆனா மனசுக்குள்ள அப்படி இருக்காது. சோ நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் ஆவியிலும் சரி வெளியும் சரி எளிமையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். விசுவாசத்துல அதிகமா வளரணும். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அழைக்கப்பட்ட மக்களும் மாத்திரம் இல்லாம தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் முக்கியமா, அதாவது ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன் தான் இருக்கு. அந்த இன்டர்வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் அழைக்கப்படுறாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்படல. அந்த இன்டர்வியூக்கு தகுதியானவர்கள் ஒரு 100 பேர் அழைக்கப்படுறாங்க. அந்த 100 பேரும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா மாறிட முடியுமா? கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு பொசிஷன் தான் காலியா இருக்கு. அந்த ஒரு பொசிஷனை ஃபில் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாங்க. அதுல வந்து வடிகட்டுவாங்க, நிறைய ரவுண்ட் வைப்பாங்க. யார் ரொம்ப சிறந்த ஒரு மனுஷனா இருக்கான், யார் எல்லா கேள்விகளுக்கும் நல்லா சூப்பரா பதில் சொல்றான் அப்படின்ட்டு ஃபில்டர் பண்ணி தான் அந்த பொசிஷனுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. அவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா இருக்கான். இது பூமிக்குரிய ரீதியில. பூமிக்குரிய ரீதியில கூட நம்ம வந்து இன்டர்வியூ வந்து ஃபேக் இன்டர்வியூ கொடுத்து நம்ம ஏமாத்தி செலக்ட் ஆகிட முடியும். ஆனா பரலோராஜிங்க போடுறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கைய கொடுத்து நம்ம நித்திய ஜீவனை பெற முடியாது. பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பொய்யான ஒரு விசுவாசத்தை நம்ம வந்து வச்சு நம்ம நித்திய ஜீவனை பெற முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். நம்ம தேவனை ஈஸியா ஏமாற்ற முடியாது. நம்ம ஈஸியா நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா மாறிட முடியாது. அவரா வந்து யோசிக்கணும், அவரா வந்து நம்மளுடைய இருதயத்தை மாத்தணும். வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 6. எபிரேயர், இன்றைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா நம்ம எப்படி மாறுவது அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 6. இங்க பாத்தீங்கன்னா தேவனிடத்தில் சேருகிறவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் உண்மையா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டிருக்காங்க பாருங்க. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசம் இல்லாம தேவனிடத்துல பிரியமா இருக்கிறது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். நாம ஏதோ குறிட்டான் போக்கல நம்ம வந்து மற்ற மக்களும் வந்து விசுவாசிக்கிறாங்க, நானும் விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு இல்லாம கர்த்தரினை உண்டாக்கினார்.
எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுக்கறது அவர் தான். நான் வந்து தீமையில இருக்கும்போது என்னை காப்பாத்தினது அவர் தான். நான் வந்து கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு சுகம் பலன் ஜீவனை கொடுத்தது அவர் தான். என்னுடைய எல்லா உபத்திரவங்களில இருந்து என்னை காப்பாத்தினது அவர் தான். என்னை உண்டாக்கினவர் அவர் தான். இந்த உலகத்தை உண்டாக்கினவர். இது எல்லாமே நம்ம விசுவாசிக்கணும். அப்படி யார் வந்து 100% விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. அழைக்கப்பட்ட மக்களா நம்ம வந்து இருந்துடக்கூடாது. வெறும் அழைக்கப்பட்ட மக்களா மாத்திரமே நாம இருந்துடக்கூடாது. அழைக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கிறார்களோ, தேவனால் யார் யாரெல்லாம் முன்குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் வந்து பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் விசுவாசத்துல அதிகமா விருத்தி அடையணும், அதிகமா வளரணும். அதுதான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய ஒரு குணாதிசயம். மற்ற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்துல சோர்ந்து போயிடுவாங்க. எனக்கு என்ன கஷ்டமே வந்துகிட்டு இருக்கு, கர்த்தர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சுகம் பலன் ஜீவன சுவாசத்தையும் கொடுக்க மாட்டேன்றார், எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்க மாட்டேன்றார், எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க மாட்டேன்றார், என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு விசுவாசத்துல வீழ்ந்து போயிடுவாங்க. இதே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் என்ன தெரியுமா பண்ணுவான், எனக்கு என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் நடக்கிறது எல்லாமே கர்த்தருடைய சித்தமா இருக்கு, அவர் என்னை வந்து பாத்தீங்கன்னா மெருகேற்றுகிறார், என்னை புடமிடுகிறார், எல்லா கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுக்கிறார். நான் இந்த வழியை என்னால தாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு லெவல் வச்சிருக்காரு, அந்த லெவல் வரைக்கும் தான் அவர் நம்மளை சோதிப்பார், அது தாண்டி நம்மளை சோதிக்க மாட்டார். சோ அந்த சக்தி அந்த நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பயப்படக்கூடாது, பயந்துரும். அடுத்தது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்கும். நம்மளுடைய செய்கையெல்லாம் கர்த்தர் இடத்துல ஒப்புவீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியல, உங்க குடும்பத்துல கஷ்டம், அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியலன்னா டைரக்டா நீங்க தேவனிடத்துல கேளுங்க, ஜெபிங்க, விசுவாசத்தோட ஜெபிங்க. கர்த்தர் எல்லாமே நமக்கு வந்து வாய்க்க பண்ணுவார். மழை போல நமக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து ஒரு செகண்ட்ல ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவார். அந்த அந்த பிரச்சனை நமக்கு கடந்து போனதுக்கு பிறகு நம்ம யோசிச்சு பார்ப்போம், எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது, ஆனா அது வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அந்த அளவுக்கு தேவன் எல்லா பிரச்சனையும் எனக்கு சுலபமா மாற்றி கொடுத்தார். எத்தனை பேர் நாம இதை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கோம். விசுவாசத்தோடு சொல்லணும். 10 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகமா இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 10 பேருக்குமே வந்து நல்ல ஒரு சுகத்தையும் பலனையும் கொடுத்தார். எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா போனாங்க. அதுல ஒருத்தவங்க மாத்திரமே வந்து திரும்பி வந்து இயேசு கிறிஸ்துக்கு நன்றி செலுத்தினார். அதுதான் விசுவாசம். அப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, என்னப்பா நான் உங்க கூட சேர்ந்து மொத்தம் 10 பேர் ஆச்சு நான் சுகத்தை கொடுத்தது, நீ ஒருத்தவங்க மட்டுமே வந்திருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் வந்து சொல்றாரு இயேசு கிறிஸ்து, உன்னுடைய விசுவாசம் நீ வந்து உன்னுடைய விசுவாசத்தினால நீ ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி. அப்போ விசுவாசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம ரட்சிக்கப்படுவதுன்னா என்ன, நம்மளுடைய பாவத்துல இருந்து மீண்டு வருவதற்கு முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது விசுவாசம். நான் மனுஷனிடத்துல விசுவாசம் வைக்கல, என்னுடைய பிள்ளைகள் மீது விசுவாசம் வைக்கல, என்னுடைய மனைவி கணவன் மீது நான் விசுவாசம் வைக்கல, என்னுடைய தாய் தகப்பன்மார் மீது நான் வந்து விசுவாசம் வைக்கல, என்கிட்ட இருக்கிற சொத்து சுகம் அதன் இடத்துல நான் வந்து எப்பவுமே நான் வந்து நம்பிக்கையா இருக்க மாட்டேன். ஏன்னா காசு பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போகும். என்னுடைய விசுவாசம் வந்து கர்த்தர் இடத்துல எப்பவுமே நான் நிலைச்சிருக்கேன். அப்படிப்பட்ட மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா, இது யார் மனசார உணர்ந்து யோசிக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்கள் மாத்திரமே வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா வந்து இருக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா? அழைக்கப்பட்ட மக்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். ரோமர் 4 அதிகாரம் வசனம் 3. ரோமர் 4 அதிகாரம் வசனம் 3. ரோமர் 4 அதிகாரம் வசனம் 3. வேதவாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. பாருங்க, ஆபிரகாம் வந்து பாத்தீங்க, தேவன் வந்து ஆபிரகாமை கூப்பிடும் போது
நீ உன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் வந்து உன்னை பெரிய ஒரு ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் இடத்துல 75 வயசுல அவருக்கு குழந்தையும் கிடையாது. அவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒருத்தவங்களா இருக்கிறாங்க. 65 வயசுல யாருக்கு குழந்தை பிறக்கும்? இருந்தாலும் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி விசுவாசிச்சு 25 வருஷம் வெயிட் பண்றார். 100வது வயசுல அவருக்கு நல்ல ஒரு குழந்தையை கொடுக்கிறார் பாருங்க. அதனாலதான் ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தகப்பன் சொல்றாங்க. நாம ஒரு தேவனிடத்துல ஒரு ஜபத்தை விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். அப்படி ஏறெடுக்கும் பொழுது எனக்கு இம்மிடியேட்டா நடக்கும், எனக்கு அடுத்த நாளே நடக்கும், நான் கேட்கிற உடனே நடக்கும். இங்க ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா 25 வருஷம் பொறுமையோட வெயிட் பண்ணி இருந்திருக்கிறேன். அவருடைய விசுவாசம் ஒரு துளி கூட குறையல. அவர் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறார். பரலோக ராஜ்யத்துல நாம அவரோட கூட சேர்ந்து பந்தி இருக்கணும் அப்படின்னா ஆபிரகாமுடைய சுபாவத்தை நம்ம பார்க்கணும். அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருந்து? விசுவாசத்துல 100% இருந்தார். நாம வந்து பயந்துடக்கூடாது. சாத்தான் வந்து நம்மளுடைய விசுவாசத்தை குலைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுவான். முக்கியமா குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வர்றது, இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் கொண்டு வர்றது, ஈஸியா நம்மளை வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போக வச்சிருவோம். நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டே இருந்தாதான், தொடர்ந்து வேதம் வாசிச்சுட்டே இருந்தா மாத்திரம் தான் நீங்க விசுவாசத்துல நிலைச்சிருக்க முடியும். இல்லைன்னா நம்மளால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை நம்மளுடைய இருதயத்துல இருந்து எடுத்து போட்டுருவான். சோ நாம வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அதாவது ஆபிரகாம் மாதிரி நாமளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமளும் கண்டிப்பா 100% விசுவாசத்துல வளரணும். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடமை இருக்கு கிறிஸ்துக்குள்ள. நாம ஏன் இந்த உலகத்துல நிறைய பேர் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இல்லாம இருக்காங்க, அழைக்கப்பட்ட மக்களா இல்லாம இருக்காங்க. ஆனா நாம வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்ட மக்களாவும் இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கணும். அதுக்கு ஏன் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் கர்த்தர் வந்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம் யோவான், அது என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம வந்து வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 16. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க, நான் நினைச்சிட்டு நாம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது, எங்க அப்பா அம்மா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கேன். சோ அப்படின்ட்டு நாம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நாம கர்த்தரை தேர்ந்தெடுக்கல, நாமளா வாண்டடா போய் கர்த்தரை நம்ம தேர்ந்தெடுக்கல. கர்த்தரின் ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து தேர்ந்தெடுக்கல. கர்த்தர் தான் இங்க இருக்கிற எல்லாருமே தேர்ந்தெடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாருமே அவர் தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்களா இருப்போம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக நம்மளை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மக்களா நாம இருக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவர் சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. அதான் சொல்றாரு பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. யாரு? அழைக்கப்பட்ட மக்களா? இல்ல. அழைக்கப்பட்ட மக்கள் மத்தியில யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா இருக்கிறாங்க பாத்தீங்க, அவர்கள். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். பாருங்க, நல்ல கனி நம்ம கொடுக்கணும். கர்த்தர் என்னை வந்து கிறிஸ்துக்குள்ள வைத்திருக்கிறாருன்னா அவர் ஒரு காரணத்துக்காக கிறிஸ்துக்குள்ள என்னை வந்து அழைத்திருக்கிறார். அந்த காரணத்தை நான் புரிந்து கொண்டு உணர்ந்து அதற்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அதுதான் நல்ல கனியை கொடுக்கணும். மற்றவங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யணும், சுவிசேஷத்தை எடுத்து சொல்லணும். அதனால நிறைய பேர் ரட்சிக்கப்படுவார்கள். நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நினைத்திருக்கும் படிக்கும். அதாவது ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, ஆவிக்குரிய ரீதியில நிறைய வளர்வாங்க. ஆனா போக 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 அவங்களுடைய விசுவாசமும் கம்மியாயிடும். அவங்க ஆவிக்குரிய ரீதியில நல்ல ஒரு கனியும் கொடுக்க மாட்டாங்க.
பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க. அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கும். அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் ரொம்ப மோசம் உள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். சோ நம்ம வந்து கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். அந்த ஆவிக்குரிய ரீதியில நல்ல ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவர்களே பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா வந்து இருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள்னா எதற்காக நான் சொல்றேன்? இந்த பூமிக்குரிய ரீதியில நம்ம வந்து அனித்தியமான ஒரு பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வந்து நினைச்சுக்காதீங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த பூமியில நம்ம அடைய போற ஒரு பெரிய பொருள், சந்தோஷம், இல்லைன்னா நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. அதுக்காக நான் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா நான் வந்து இருந்துடக்கூடாதுன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும். ஆனா உண்மையான வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம மரித்ததுக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கையை நமக்கு வந்து ஆரம்பிக்க இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம சுதந்திரிப்பதற்காக இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையின் போது நாம முதலாவது உயிர்த்தலணும். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ள பட்ட ஒரு மக்களா இருக்கிறாங்க. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 10. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை வைத்திருக்கணும் அப்படிங்கிறது போன வசனத்துல நம்ம பார்த்தோம். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகள்னா என்ன, மற்றவங்களுக்கு எல்லா நன்மையான காரியங்களும் அவங்க வந்து செய்யணும். யாராச்சும் உதவின்னு கேட்கும் போது அவர்களுக்கு நம்ம மறுதளிக்காம நம்மளால முயன்ற உதவியை நம்ம அவர்களுக்கு செய்யணும். யாராச்சும் நம்ம கிட்ட வந்து ஜெபிங்க, எனக்காச்சும் ஜெபிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்காக நம்ம எப்பொழுதுமே நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்னும் நிறைய பேர் அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எதற்காக வந்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்மையான காரியங்களை செய்வதற்கு. யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கெடுதல் நினைக்கவும் கூடாது, கெடுதல் ஏற்படுத்தவும் கூடாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்மளால மத்தவங்க நல்லா வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு பேரு தான் நம்ம எடுக்கணும், தவிர நம்மளால மத்தவங்க வந்து சீர்கெட்டு போனாங்க, அழிஞ்சு போனாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா கிறிஸ்துக்குள்ள யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் நற்கிரியைகளை செய்யறதற்கு நாம் கிறிஸ்துக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு. பாருங்க, நம்ம நன்மை செய்யறதுக்கு தான் மற்றவங்களுக்கு நாம வந்து பிறந்தே இருக்கோம். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நன்மை செய்யறதுக்கு மாத்திரம்தான் பிறந்திருக்காங்க. யாருக்குமே கெடுதல் நினைக்கவோ கெடுதல் செய்யவோ நம்ம பிறக்கவோ இல்லை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பாருங்க, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெருவில் நடந்து போறோம். ஒரு ஏழையோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரித்திரரோ ஒரு பிச்சைக்காரங்களோ நமக்கு முன்னாடி வராரு. அவர் ஏன் வராரு அப்படின்னா கர்த்தர் அந்த பிச்சைக்காரனை நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நாம அவருக்கு உதவி செய்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத அவரை சோதி தருகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த பிச்சைக்காரன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல ஏதாச்சும் கேட்கும் போது நம்ம எடுத்து கொடுக்கணும். என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றீங்களா, என்னன்னா நம்ம யாராச்சும் நம்ம கிட்ட வந்து ஏதாச்சும் கேட்கும் பொழுது இல்லை நம்ம வந்து கைவிக்க கூடாது. நம்மளால முயன்ற உதவியை நம்ம அவர்களுக்கு செஞ்சே ஆகணும். அப்படிப்பட்ட மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா இருக்கிறாங்க. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். மத்திய 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 10. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகள் செய்தால் நீங்கள் ஒரு காலத்தில் தெரிவிடாதீர்கள். இங்க பாருங்க, ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும். பாருங்க, 2 விஷயத்தை சொல்றாரு. மத்திய 22ஆம் அதிகாரம் வசனம் 14 நம்ம வந்து வாசிச்சோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயத்த சொல்றாரு பாருங்க. அழைப்பையும், உங்கள் அழைப்பையும். ஃபர்ஸ்ட் அழைக்கணும், அழைக்கப்படணும்.
நம்ம அழைக்கப்பட்டால் தான் நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா மாற முடியும். அழைக்கப்படாம தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா எப்படி மாற முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் இங்க சொல்றாரு, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. இவைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5வது வசனத்துல இருந்து நம்ம வந்து வாசிக்கணும். இவைகள் அப்படிங்கிறது எதை நம்ம வந்து ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு 5வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 5. இப்படி இருக்க நீங்கள் அதிக உள்ளவர்களாய் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை இலக்கத்தையும் இச்சை இலக்கத்தோடைய பொறுமையோட தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்துடைய அன்றையும் கூட்டி வாழ்கிறார். இது உங்களுக்கு உண்டாயும் கூறுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீரரும் பணியேற்றமாய் இருக்கக்கூடாது. போதுமானது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல நம்ம வாசிச்சோம்ல, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இவைகளை செய்யறதுதான் ரொம்ப கஷ்டம். அழைக்கப்பட்ட எல்லா மக்களும் அதை வந்து பண்றது ஈஸி கிடையாது. யார் யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கடைபிடிக்க முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தோட ஃபர்ஸ்ட் விசுவாசம், பின்பு தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், கடைசியில என்ன சொல்றாரு? அன்பு. 8 விஷயம். இது எல்லாமே நமக்குள்ள எப்பவுமே நிலைச்சிருக்கணும். அப்படிப்பட்ட மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா நம்ம வந்து மாற முடியும். இங்கிலீஷ்ல வந்து சோசன் அப்படின்னுவாங்க, சோசன் அப்படின்னு சொல்லிட்டு, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது, பாடுள்ள ஒரு விஷயம்தான். நிறைய பேர் தீர்க்கதரிசிகள் எதற்காக அவங்க வந்து மரணத்தை எழுதியிருக்காங்க, விசேஷத்திற்காக, நிறைய விஷயத்திற்காக. இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக அவர் வந்து சிலுவையில நம்மளுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். நாம என்ன பண்ண போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை நாம இருந்தா மாத்திரம்தான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா இருக்க முடியும். நம்ம நினைக்கிறோம், பிரதர் என்னுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்துல கடைசி வரைக்கும் எழுதப்பட்டிருக்கும் பிரதர், அதுக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியலங்க பிரதர், நான் என்ன பண்ணாலும் பிசாசு வந்து என்னை சோதிச்சிடுறாங்க பிரதர், அப்ப நான் என்னங்க பிரதர் பண்றது? இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வச்சிருக்கணும். அதாவது இதுதான் டிசிப்ளின் சொல்றோம், ஒழுக்கம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒழுக்கத்தை ஆரம்பிப்பாங்க, ஆனா அது கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு உலக ரீதியாக நான் சொல்றேனே, ஜிம்முக்கு போவாங்க, நான் உடம்ப ரொம்ப கட்டுப்பாடா வச்சுப்பேன், கெட்ட ஒரு விஷயத்த சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அது 30ஆம் தேதி வரைக்கும் கூட போவாது. ஆனா தேவனுடைய வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சிருக்கணும். அதுல ரொம்ப கஷ்டம்தான், நம்ம விழுவோம், சாத்தான் நம்மளை சோதிப்பான், சொந்த குடும்பத்திலேயே நமக்கு வந்து சோதிப்பான், வெளியும் சோதிப்பான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தோண்டு போவோம், விசுவாசத்துல வந்து விழுந்து போவோம். இருந்தாலும் நம்ம வந்து திரும்ப எழுந்திரிக்கணும். 100 தடவை விழுந்தாலும் 1000 தடவை நம்ம திரும்ப எழுந்திரிக்க கத்துக்கணும். சாத்தானை நம்ம வந்து ஜெயிக்க விடக்கூடாது. விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துக்காக மற்றத எல்லா விஷயத்தையும் யாரெல்லாம் இழக்கிறாங்களோ, தன்னுடைய குடும்பத்தை, மனைவிய, பிள்ளைகளை, பெற்றோர்களை, இயேசு கிறிஸ்துக்காக யார் வந்து இழக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அதை திரும்ப பெறுவார்கள். இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி எல்லா விதமான ஆசீர்வாதமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு? எல்லாருக்குமே வா? இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமானது இருக்கு. நம்ம வந்து ஜபத்துல கூட, பிதாவே நீர் என்னை கிறிஸ்துக்கள் அழைத்தமைக்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றியை எடுக்கும் பிதாவே. நான் அழைக்கப்பட்ட மக்களா ஒரு மனுஷனா மாத்திரம் நான் இல்லாம உம்மாலே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா நான் இருக்கணும் பிதாவே. நித்திய ஜீவனில நான் ஒரு பங்கு வகிக்கணும், நித்தியமான ஆசீர்வாதத்தை எனக்கு தரணும், உம்முடைய ராஜ்யத்துல நான் வந்து சேரணும். இதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோள். எதற்கு முன்பாக இந்த உலக ரீதியான ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஜெபிப்போம். எனக்கு நல்ல ஒரு சுகம், பலன், ஜீவன், சுவாசம் வேணும்,
என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த மாதிரியான வேண்டுதலுக்கு முன்பாக நாம ஏறெடுக்க முக்கியமான வேண்டுதல் என்னன்னா இதுதான். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கணும். எனக்கு அந்த வாய்ப்பு தரங்க. தேவனிடத்துல ஜெபிங்க. தாழ்மை, முதலாவது ஒரு வசனம் வச்சல தாழ்மையா இருக்கணும்ட்டு. அந்த தாழ்மையோட நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா அதுதான் தேவனுக்கு பிடிக்கும். பிதாவே, நான் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜெபம் பண்றேன், பாட்டு பாடுறேன், உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துறேன். அதனால நீங்க எனக்கு கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெபிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு. கர்த்தர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை வந்து புறக்கணிக்கிறார். பரிசேயன் வந்து ஒரு தேவாலயத்துல ஜெபிக்கிறான். பக்கத்துல இருக்கிற ஆயக்காரனும் வந்து ஜெபிக்கிறான். பரிசேயன் வந்து சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுடைய வசனத்தை, உங்க வார்த்தையை எல்லாருக்கும் மக்களுக்கு நான் போதிச்சிருக்கேன். இன்னும் நான் வந்து நிறைய பிசாசெல்லாம் ஓட்டியிருக்கேன், அற்புதத்தை பண்ணியிருக்கேன். நீங்க அதனால நான் உங்களை வந்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றேன். பக்கத்துல இருக்கிற ஆயக்காரன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தலைய வானத்துல நேரெடுக்க கூட துணியாம அவன் நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல அவன் ஜெபிக்கிறான். பாவியா இருக்கிற என்மேல் கிருபையா இரும் அப்படின்ட்டு ஜெபிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வேண்டுதல் தான் தேவன் வந்து ஏற்றுக்கொள்கிறார். நாம எந்த அளவுக்கு தாழ்த்தி நம்மளை நாமே தாழ்த்தி தேவனிடத்துல ஜெபிக்கிறோமோ அப்பவே நாம வந்து என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா நாம வந்து இருக்கிறோம். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 6-9. அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவனிடத்துல ரொம்ப அன்பா இருப்பாங்க. தேவனிடத்துல யார் ரொம்ப அன்பா இருப்பாங்களோ அவருடைய கட்டளைக்கு அவங்க 100% கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவர்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா இருப்பாங்க. வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 6-9. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூசகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமது சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கொண்டதினாலும் உங்கள் பிதாக்களும் இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினாலே உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கொண்டு தமது கற்பனை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மற்றும் உடன்படிக்கை தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். பாருங்க, இங்க வந்து சூப்பரா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறார். அவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் இடத்துல நாம வந்து அதிகமா அன்பு கூறணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பிள்ளையின் மீது ரொம்ப அதிகமா அன்பா இருப்பாங்க, மனைவியின் மீது அன்பா இருப்பாங்க, மனைவி கணவன் மீது அன்பா இருப்பாங்க, இல்லைன்னா பெற்றோர்கள் மீது அன்பா இருப்பாங்க. இது எல்லாவற்றையும் காட்டிலும் நம்ம அதிகமா யார் இடத்துல அன்பா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனிடத்துல அன்பா இருக்கணும். தேவனிடத்துல அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாயினால மட்டும் நம்ம வந்து சொல்லாம அதை நம்ம வந்து செயல்ல காமிக்கணும். இப்போ உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவன் வந்து மனைவி இடத்துல நான் வந்து உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்ட்டு வாயினால சொல்லிட்டே இருந்தா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அது உண்மையான அன்பா மாறிடாது. அந்த அவனுடைய மனைவிக்கு அவன் எந்த அளவுக்கு கனம் பண்றான், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய மனைவிக்கு எல்லா நன்மையான காரியங்களை அவன் வந்து ஏற்ற வேலையில அவன் செய்து முடிக்கிறானா அதை பொறுத்துதான் அவன் அந்த மனைவி மீது எந்த அளவுக்கு அன்பா இருக்கான் அப்படிங்கிறது வெளிப்படும். சும்மா வாயினால சொல்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாது. அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவன் மீது சும்மா அன்பா இருக்கேன் அப்படின்னு சொன்னா மட்டும் பார்த்தாது. எல்லார் இடத்திலும் தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்காம மரியாதை கொடுத்து அவங்க வந்து பேச வந்து பழகணும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா மனைவி மன்னிக்கணும், மனைவி ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா கணவன் வந்து அதை விட்டு கொடுக்க பழகணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்பை பரிமாறிக்கொள்றது. சோ இதே அன்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவனிடத்துல அதிகமா வைக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அன்பை வைக்கணும் அப்படின்னு சொல்றதுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய கட்டளைக்கு யார் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறார்களோ, ஒரு சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்களுடைய செயல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. அப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வாயினால தேவனிடத்துல கெட்டி சேர்ந்து
இருதயத்தினால ரொம்ப தூரமா விலகி இருப்பாங்க. நாம அப்படிப்பட்ட ஒரு மக்கள் லிஸ்ட்ல நம்ம போயிடக்கூடாது. நாம வந்து எப்படிப்பட்ட ஒரு மக்கள் லிஸ்ட்ல நம்ம போகணும்னா, நம்மளுடைய செயல் மூலியமா, நம்மளுடைய கிரியைகள் மூலியமா நம்மளுடைய அன்பை மத்தவங்களுக்கு வெளிப்படுத்தணும், தேவனுக்கும் வெளிப்படுத்தணும். அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. நம்மளை வந்து எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறாரு பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா க்ரௌடை பேஸ் பண்ணி ஆளுங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க கிட்ட நிறைய அதிக பேர் இருக்காங்க, அதனால நம்ம இவங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறாங்க அப்படின்னா, யார் எந்த தொகுதியில அதிக மக்கள் இருக்காங்க, அவங்களை எப்படி நம்ம வசப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவன் வந்து இது பண்ணி மக்களை வந்து ஆதரவு கேட்பான். ஸோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அப்படி ஒரு ரீசனுக்காக வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை வந்து தேர்ந்தெடுக்கல. அவர் வந்து ஏன் இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்தாருன்னா, அப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே இஸ்ரேல் மக்களை வந்து தேர்ந்தெடுக்குது. அதான் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்கள் இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் பார்த்துங்க, கர்த்தர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்து இருக்கிறார். நாம நினைக்கிறோம் நான் தான் தேவனிடத்துல, நான் தான் இயேசு கிறிஸ்துவனிடத்துல முதல்ல அன்பு வச்சேன் அப்படின்ட்டு. அப்படி கிடையவே கிடையாது. நாம அன்பு வைக்கிறதுக்கு முன்பாகவே அவர் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்களோ அவர்களிடத்துல அவர் அதிக அன்பா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் தான் நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்பு வைத்திருக்கிறார். அதன் பிறகுதான் நாம அவர் இடத்துல அன்பு வைக்கிறோம். அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். சோ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவருடைய கட்டளைக்கு கண்டிப்பா கீழ்ப்படியணும். அன்பு வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சும்மா வாய்னால இல்லாம அவருடைய உபதேசத்தின் பிரகாரம் நடக்கணும். அதை வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 23. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 23. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்லிட்டார், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். பாருங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்து காமிச்சேன். ஒரு கணவன் மனைவியினுடைய அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நம்ம இங்க இருக்கிற சபையை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மணவாளன் நமக்கு யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து. ஒரு குடும்பம், ஒரு திருமணம் அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுமையில, அதாவது நம்ம இறந்ததுக்கு பிறகு, உயிர் தெழுந்ததுக்கு பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து அங்க வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, நம்ம சபையில இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மணவாட்டி, ஏசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணவாளன். இந்த உலகத்துல கணவன் மனைவி எப்படி அன்பா இருக்கணுமோ அதே போல ஏசு கிறிஸ்து நம்ம இடத்துல வந்து அன்பு செலுத்துவார். நம்ம என்ன எப்படிப்பட்ட ஒரு பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அவர் அது எல்லாவற்றையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அதே போல கணவன் மனைவிக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம். ஆனா இங்க சொல்ற பாருங்க, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். பாருங்க, நம்ம வந்து வேத வாக்கியங்களை கேட்கிறோம், இது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. எத்தனை பேர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரெல்லாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா வந்து மாறுறாங்க. அழைக்கப்பட்ட மக்கள்ல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா மாறுறாங்க. ஸோ நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில வெறும் அழைக்கப்பட்ட ஒரு மக்களா வந்து இல்லாம, அந்த அழைக்கப்பட்ட மக்களே நான் வந்து ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா நான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை யாரு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறார்களோ அவரிடத்துல இயேசு கிறிஸ்துவும் அன்பா இருக்கிறார், பிதாவும் அன்பா இருக்கிறார். அவரிடத்துல வந்து அந்த குறிப்பிட்ட அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் இடத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே வந்து வாசமா இருக்கிறாங்க. பாத்துக்கோங்க. அதான் இங்க சொல்றத பாருங்க, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். பாருங்க, அவன் எங்க போனாலும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்டரி.
அவன் எதை குறிச்சுங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல அவனுக்கு நடக்கிற எந்த ஒரு பிரச்சனை குறித்து அவன் கவலையப்பட மாட்டான். ஏன் அப்படின்னா அவனிடத்துல வாசமா இருக்கிறது யாரு? பிதா குமரன் பரிசுத்தாவியானவன். 3 பேரும் அவர்கள் அவன் மத்தியில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவன் வந்து தெரிந்து கொள்ள ஒரு மக்களா வந்து இருக்கான். எந்த ஒரு பாடுகளா இருந்தாலும் சரி, அவமானங்களா இருந்தாலும் சரி, அவன் அது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அவன் வந்து தொடச்சி போட்டுருவான். இதெல்லாம் எனக்கு சம்பவிக்க வேண்டியதுதான். ஏன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது கொஞ்ச காலம் தான். நான் நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்க இருக்கிறேன். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பூமியில நடக்கிற இந்த கொஞ்ச காலம் கஷ்டம் வந்து ஒரு முக்கியமான தேவைதான். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் அவன் அப்படிப்பட்ட ஒரு சமாளிக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை, அறிவையும், புத்தியும், பலனையும் தேவன் வந்து அவனுக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. யாருக்கு? தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனு. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27 29. நல்லா யோசிக்கோங்க. தேவன் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா அவர் வந்து ரொம்ப பலமான தேர்ந்தெடுக்க மாட்டார். யார் ரொம்ப மெலிஞ்சு ரொம்ப உடஞ்சு வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்களோ, உடஞ்சு போயிருக்கிறாங்களோ, ரொம்ப வீக்கா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் வந்து தேர்ந்தெடுக்கிறார். முக்கியமா ஞானத்துல குறைவுள்ளவர்கள், பலத்துல குறைவுள்ளவர்கள், ஆஸ்தி அந்தஸ்துல குறைவுள்ளவர்கள், இப்படிப்பட்ட மக்களை தான் அவர் தேடி போயிட்டு தெரிந்தெடுக்கிறார். எதற்காக? நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27 29. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். சவுண்டா படிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உண்மைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டப்படுத்தி அப்படி செய்தார். பாருங்க, சூப்பரான வசனம். எனக்கு இந்த வசனம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. இந்த உலகத்துல எவ்வளவு பேர், என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் பார்க்க, எனக்கு எல்லாமே தெரியும், நீ சொல்லிதான் நான் எனக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் தன்னைத்தானே மெச்சிக்கொள்றவங்க இருக்காங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாய மூடு, எனக்கு எல்லாமே தெரியும், உன்னை விட எனக்கு வந்து நிறைய ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு. நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பாருங்க, ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அறிவுல நல்ல ஒரு பெரிய ஆளா இருக்க மாட்டான், அவன் ஒரு மூடனா இருப்பான். ஆனா கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அவனை தான் தேர்ந்தெடுப்பார். எதற்காக? நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக. பாருங்க, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவரை தெரிந்து கொண்டார். ஒரு சில பேர், நான் தான் இருக்கிறதுல பலசாலி, என்கிட்ட எந்த ஒரு நோயும் கிடையாது, நான் வந்து ரொம்ப நல்லா ஃபிட்டா இருக்கேன், என்னை யாராலையும் அசைக்க முடியாது. படத்துல எல்லாம் நம்ம பாக்குறோம், ஒரு அடி அடிச்சா 10 பேர் பறக்குறாங்க. மக்களை இன்னமும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, மக்கள் இன்னமும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நாமளும் வந்து பாத்தீங்கன்னா பலவீன பாண்டங்கள் தான், தப்பு பண்றவங்க தான். இருந்தாலும் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்வார். நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கலாம், பிதாவே, நானும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களா நான் வந்து இருக்கணும் பிதாவே. நான் மாத்திரம் இல்லாம உண்மை நம்பியிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களா, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கணும் பிதாவே. அது அப்படின்னு நம்ம வந்து ஜெபிக்கணும். அதான் சொல்றாரு பாருங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா நீதிமான ரட்சிக்கிறதுக்கு அவர் வந்து உலகத்துக்கு வரவே கிடையாது. அவர் யாருக்காக வந்தார்? பாவைகளை ரட்சிக்கிறதுக்காக தான் வந்தார். நம்ம யாரு? நீதிமான்களா? கண்டிப்பா கிடையாது. நான் தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்கிறேன், நான் வந்து நீதிமானா மாறிடுவேனா? கண்டிப்பா கிடையாது. நான் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை உபதேசிச்சாலும் நான் எப்படி அப்படிங்கிறது கர்த்தருக்கு தெரியும். என்னுடைய இருதயத்துல இருக்கிற நினைவுகளின் தோற்றத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார்.
ஸோ நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவியா இருக்கேன் கர்த்தருக்கு முன்பாக. ஸோ நம்மள மாதிரியான பாவிகளை அவர் வந்து ரட்சிக்கிறதுக்கு தான், இயேசு கிறிஸ்துவானவர் ரட்சிக்கிறதுக்கு தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நிறைய பேர் அப்படிதான் தன்னுடைய உள்ளத்துல வந்து ரொம்ப பெரியான நினைச்சுப்பாங்க, அப்பா நான் வந்து லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன்பா, கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல ஒரு வேலை இருக்கு, அழகான ஆஸ்திக்கு ஒண்ணு அந்தஸ்துக்கு இன்னொன்னு ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இல்ல கொடுத்திருக்கிறார். மற்றவங்களுக்குலாம் அது கிடையாது, ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு யாரு வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்களோ, தங்களை தாங்களே மெச்சிக்கிறாங்களோ, நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தல, நீங்க வந்து தாழ்மையா இல்லை அப்படின்னா கர்த்தர் உங்களை கீழே வாழாக்காமல் தலையாக்காமல் வாழாக்கிடுவார். ஸோ நாம வந்து எப்பவுமே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி. நேபுகாத்நேசர் பெருமை பாராட்டினார். அந்த நேபுகாத்நேசர் தான் வந்து தேவன் தான் வந்து பாத்தீங்கன்னா நேபுகாத்நேசரை உண்டு பண்ணி இஸ்ரேல் மக்களை கம்ப்ளீட்டா மடங்கடிக்க பண்ணார். ஆனா ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனே வந்து பெருமை பாராட்டிக்கிட்டான், அப்போ இஸ்ரேல் மக்களை காலி பண்ணியாச்சு, எகிப்து மக்களும் காலி பண்ணியாச்சு, இருக்கிறவங்க நான் தான் பெரிய ராஜா அப்படின்னு காலி நினைச்சான். என்ன பண்ணாரு, அவன் வந்து வெளியே கூட சொல்லல, அவன் வெளியே கூட அவனை வந்து பெருமை பாராட்டிக்கல, மனசுக்குள்ள நினைச்சிட்டான். நமக்கு தான் தெரியுமே, நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் தேவனை வெளிப்படுத்துவார் அப்படின்னு, தேவனுக்கு வெளியே தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவனை ஒரே அடி அடிச்சார். 7 வருஷம் அவன் வந்து பாத்தீங்கன்னா மாடு மாதிரி புள்ள மீந்தான். 7வது வருஷம் முடிவுல தான் அவனுக்கு வந்து தெரியுது, நான் வந்து எப்படிப்பட்ட ஒரு பாவம் பண்ணியிருக்கேன், தேவன் தான் எல்லாமே அப்படின்ட்டு அவன் உணர்றான். ஸோ நாம வந்து எப்பவுமே தேவனுக்கு முன்பாக நம்ம ஒண்ணுமே இல்லை, எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும், மனசளவுல நினைக்கணும். ஏன்னா தாவீது அப்படிதான் பண்ணார். தேவன் வந்து கிளியரா சொல்லிட்டார், தாவீதே உன்னை நான் வந்து ரட்சிக்க போறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், உன்னை மாத்திரம் இல்லாம உன்னுடைய குடும்பத்தார நான் ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய சந்ததியை வந்து நான் வந்து ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வரார். இந்த விஷயத்தை தாவீது கேள்விப்படும் போது, நாத்தான் தீர்க்கதரிசி மூலியமா கேள்விப்படும் போது தாவீதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜபிக்கிறார். எப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் அப்படின்ட்டு அவன் வந்து தன்னை தாழ்த்திக்கிறான். எத்தனை பேர் நம்ம வந்து நம்மளே நாமே தாழ்த்திக்கிறோம். காசு பணம் வந்துச்சுன்னா போதும், தலைகால் புரியாம ஆடுறது, அப்படி இருக்கக்கூடாது. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். இங்க கிதியோன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே தாழ்த்திக்கிறார், ஒரு நியாயாதிபதி அவரு. அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜா, அவங்களுக்கு வந்து ராஜா ஏற்படுத்துறதுக்கு முன்பாக நியாயாதிபதிகள் இருந்தாங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு நியாயாதிபதி இருப்பாங்க. அவர்கள் தான் வந்து இந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்திட்டு வருவாங்க. ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் மற்ற நாடுகளுக்கெல்லாம், மற்ற இன மக்களுக்கெல்லாம் ராஜாக்கள் இருக்காங்களே, ஏன் எங்களுக்கு ராஜாவா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிதாவாகிய தேவன் சவுல ராஜாவா ஏற்படுத்தி இருப்பார். அது வந்து வரலாறு, நம்ம அதை விட்டுடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 15-16 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 15-16. இங்க ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனசேல் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து கிதியோன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க சொல்றாரு பாருங்க, 15வது வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? நான் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரு மனுஷனை நீ முறிய அடிப்பது போல நீ மீதியானரை முறிய அடிப்பாய். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கிதியோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து நியாயாதிபதியா ஏற்படுத்துறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் கிதியோனை நியாயாதிபதியா ஏற்படுத்திக்கிறார். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலியோ, ஒரு பலம் வாய்ந்தவனோ, அவனும் சரி, அவன் குடும்பமும் சரி, ஒரு பெரிய ராஜாக்களோ ராஜா மக்களும் கிடையவே கிடையாது. அவங்க இருக்கிறதுல கீழ்த்தட்டு மக்கள். அதான் இங்க சொல்றாரு பாருங்க,
ஆம், அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளிது. அது மிகவும் எளிது அப்படின்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு குடும்பம், இருக்கிறதுல கொஞ்சமான ஒரு குடும்பம். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிடம் சிறியவன். எங்க அப்பாவுடைய குடும்பத்துல நான் இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு பையன். நான் வந்து ஒரு பெரிய ஒரு பலமானவும் கிடையாது. ஆனா நல்லா யோசிச்சுக்கோங்க, கர்த்தர் வந்து நமக்கு இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 இருந்து 29 வாசிக்கும் போது அவர் பலம் உள்ளவைகளை அவர் புறக்கணிச்சுட்டு எது பலவீனமா இருக்கோ அதுதான் அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறார். நாம நினைச்சிட்டு இருக்கோம், பிதாவே எனக்கு வந்து ஒரு திறமையும் கிடையாது, ஒரு பலமும் கிடையாது, ஒரு ஞானமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம். அப்படி இருந்தா நம்ம தேவனிடத்துல கேட்கலாம். கண்டிப்பா அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மக்களா மாறுவாங்க விசுவாசத்தோடு கேட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் மக்கள் வந்து நொறுங்குண்டு ஜெபிக்கிறாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு நொறுங்குண்டு இருதயத்தை தான் தேவன் வந்து நேசிக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமானது கிடைக்குது. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12. நம்ம உலகத்தார் வாழ்ற மாதிரி நம்ம வந்து வாழக்கூடாது. அதாவது யார் அப்படின்னா தெரிந்திருக்கப்பட்ட மக்கள், இதோ சாதாரணமான உலகத்தார் வாழ்ந்துட்டு போறாங்க, அந்த மாதிரி வாழக்கூடாது. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியவருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து போதுமானது. அதாவது இங்க வந்து கிளியரா சொல்ற, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, பாருங்க, தேவனால் அழைக்கப்பட்டன்னு சொல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், பரிசுத்த பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் எப்பயாச்சும் தான் வருது. ஒரு சில நேரத்துல நம்ம வந்து பலவீனமாயிடுறோம், கோவப்பட்டுறோம், பொறுமையை இழந்துடுறோம், விசுவாசத்தை இழந்துடுறோம், இரக்கமா இருக்க மாட்டேன்றோம், மனத்தாழ்மையா இருக்க மாட்டேன்றோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லா நேரத்திலும் நம்மளால முயன்ற இந்த விஷயத்த நம்ம பண்ணியே ஆகும். அப்படி இருந்தா மாத்திரம்தான் நாமளும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் லிஸ்ட்ல நாம வருவோம். நம்மளுடைய பேரும் ஜீவ புஸ்தகத்துல எப்பவுமே நிலைச்சிருக்கும். அதுதான் சொல்றாரு, பரிசுத்த பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. இது எல்லாமே தேவனுக்கும் இருக்கு, பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கு, இயேசு கிறிஸ்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் இருக்கு. அவர் எல்லாரிடத்திலும் தயவா இருக்கிறார், மனத்தாழ்மையா இருக்கிறார். தன்னை நிந்தித்தவர்கள், கோபப்படுத்துறவங்க எல்லாருக்காகவும் தேவனிடத்துல ஜெபிக்கிறார். இதாவே இவங்க பண்றது என்னன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க, பிதாவே தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இப்படிப்பட்ட ஒரு இரக்க குணம், அதாவது ஒரு சாவர நிலைமையில இருந்தாலும் கூட, இருக்கும் போதும் கூட நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தேவனிடத்துல மன்றாடி ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக தேவனிடத்துல மன்றாடி ஜெபிக்கிறார், பிதாவாகிய தேவனிடத்துல. பாருங்க, ஒருவேளை ஒரு சில நேரத்துல நாம வந்து என்ன ஜெபிக்கணும் அப்படின்ட்டு தெரியாம கூட இருக்கும், எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தெரியாம கூட இருக்கும். ஆனா நமக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவரா இருக்கிறார். சோ நாம வந்து எதை குறித்து நம்ம வந்து கவலைப்படாதீங்க. நான் வந்து நம்மளோட இலக்கு பூமிக்குரிய இலக்கு கிடையாது, ஆவிக்குரிய இதுல நமக்கு வந்து ஒரு இலக்கு இருக்கு, அதை நம்ம அடையணும். தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பாக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட நம்ம வந்து முடிஞ்சு போறது கிடையாது. இதுக்கு பிறகுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதை நம்ம அடையணும், அதை நம்ம வந்து சுதந்திரித்து கொள்ளணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதற்காக தான் நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கோம். அழைக்கப்பட்ட மக்களா மாத்திரம் இல்லாமல் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா நாம வந்து இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நாம தான் ஜெபிக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத கூட நம்ம இன்னைக்கு வந்து வாசிச்சோம். அந்த சுபாவம் எனக்கு இருக்கா, விசுவாசம் எனக்கு இருக்கா, தாழ்மை எனக்கு இருக்கா,
நான் வந்து தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அன்பு கூறுறேனா, அன்பு கூர்ந்துங்கிற பேர்ல நான் வந்து சும்மா இருக்கேனா, இல்லைன்னா அவருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேனா, நற்கிரியைகளை நான் செய்யறேனா, மனத்தாழ்மையா இருக்கிறேனா, பொறுமையா இருக்கிறேனா, தயவா இருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம வந்து உணரணும். இந்த மாதிரியான குணாதிசயங்கள் யார் இடத்துல இருக்கோ அவர்கள் மாத்திரமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களா இருப்பாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் கர்த்தர் எப்பவுமே கைவிட மாட்டார். அவர்களுடைய நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால என்ன விஷயம் கேட்டாலும் அதை அவர் வந்து பொறுமையா நமக்கு பதில் அளிப்பார். இம்மிடியட்டா பதில் அளிக்க மாட்டார். நல்லா யோசிச்சுக்கோங்க. இம்மிடியட்டா பதில் கொடுக்க மாட்டார், ஆனா பதில் கொடுப்பார். அதுக்கு ஒரு காலம் வரும். தயவு செஞ்சு அந்த காலம் நிறைவேறுகிற வரைக்கும் விசுவாசத்துல தரித்திருங்க. உங்களுடைய ஜெபத்துல விடாம நீங்க வந்து ஜெபித்து கொண்டே இருங்க. ஸோ பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.